பருப்பு சட்னிக்காக வேண்டி. பொடி அப்படிங்கிறது அது வேற விஷயம். அது ஒரே ருசியில தான் வச்சிருப்போம் இல்லையா? அதுக்கோசரமா நான் வந்து இப்ப பருப்பு சட்னிக்கு தொகையல் அப்படின்னு சொல்லுவோம். சட்னி அப்படின்னு சொன்னா தாளிச்சு கொட்டி, அரைச்சு அத வந்து தாளிச்சு கொட்டி, அது வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி தொட்டுக்கும். இது தொகையல் அப்படிங்கிறபோது நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டிப்பதமா வச்சுப்போம். அத வந்து இது புளிக்குழம்பு, வத்த குழம்பு, புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாரி தாளிக்குவோம் நம்ம புளிப்போட. அதுக்கு புளிப்பு இல்லாத இந்த மாதிரி நம்ம இந்த சட்னி நாங்க செஞ்சுக்குவோம். உங்க ருசிக்கு தகுந்த மாரி நீங்க ஏத்துக்கலாம். வந்து துவரம் பருப்பு. ஆனா சொல்றது எல்லாமே வந்து நீங்க தனித்தனியா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து நீங்க பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு துவரம் பருப்பு தொவையல், ஒரு நாளைக்கு பச்சை பருப்பு தொவையல், ஒரு நாளைக்கு கொள்ளு தொவையல். அந்த மாதிரி நீங்க வந்து மாத்தி மாத்தி அரைச்சுக்க முடியும். அந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்ப நான் நினைக்கிறது என்னன்னா, எல்லாத்தையுமே கலந்தே வச்சுடலாம். எல்லா பருப்பினுடைய அ சக்திகளும், சுவைகளும், மணங்களுமா சேர்ந்து இருக்கக்கூடலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு மனசுக்கு அது ஒத்து வந்தால் நீங்க அந்த மாரி கலந்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு பருப்புலயும் நீங்க ஒவ்வொரு கைப்பிடி எடுத்தீங்கன்னாலே போதும். அது சேர்ந்துக்கிடும் எல்லாம். துவரம் பருப்பு, பச்சை பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்புக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை உண்டு அப்படிங்கிறதுனால அத வேணா கம்மி பண்ணிடுங்க. இதெல்லாம் தனித்தனியா வறுத்துக்கிட்டு, கொஞ்சமா வரமிளகாய். இதுக்கு வந்து காரம் ஜாஸ்தி போடக்கூடாது. ஏன்னா, நம்ம புளிக்குழம்பு அந்த மாரி அடர்த்தியான குழம்புக்கு தான் தொத்துக்கிறோம். அதனால வந்து காரம் கம்மியா போட்டுக்கணும். மொளகாவும் ஒரு 4, 5 5, 6 உங்க எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த மொளகா அதில மிளகு ஒரு டீஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ அளவு எடுக்குதோ, அது வந்து கொஞ்சம் மிளகு அதில சேர்த்துக்கோங்க. ஒரு 5, 6 ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. இந்த மிளக வந்து நெய்யில வறுத்து கொட்டிக்கோங்க. மற்றத இத வரமிளகாய எண்ணெயில நல்லெண்ணெயில வறுத்து எடுத்துக்கோங்க. மற்ற பருப்புகளை எல்லாம் வந்து வறட்டு சட்டியில ஜீரகமும் வறட்டு சட்டியிலேயே வறுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு மிக்ஸியில பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனா, நீங்க வந்து தேங்காய் இத பொடி பண்ணி கூட வச்சுக்கிட்டு, நீங்க வந்து அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய், உப்பு, உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழ ரசமோ, அல்லது ஒரு தக்காளி பழமோ, அல்லது கொஞ்சம் புளியோ நீங்க சேர்த்துக்கலாம் அதுல. சேர்த்து அரைச்சு, ஒரு பல்லு வெள்ள பூண்டு உங்க வாசனைக்கு தகுந்த மாரி. இல்ல வெள்ள பூண்டு பிடிக்கலைங்கிறவங்க 2 புதினா இலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம், பெருங்காயம் உங்களுக்கு அதெல்லாமே தேடணுமா, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அல்லது ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாம். பச்சையாவே போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து மத்தது நம்ம எதுக்கு இதையெல்லாம் சேர்த்துறோம்னா, நம்மளுக்கு ஜீரண சக்திக்கும், ஈரல் குலைங்கிற அந்த லிவருக்கும் வந்து ரொம்ப நல்ல பலம் குடுக்கும். அந்த பலம் குடுக்கறதுனால நம்ம இந்த ஒரு சிறு பொருள்களையும் நம்ம கூட சேர்த்து சாப்பிட்டுக்கிறோம். வாழ்க நலமுடன்.